ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னைக்கு நிகரான நாகரிக வளர்ச்சியுடன் காட்பாடி காட்சியளிப்பதாகவும் இந்த வளர்ச்சி திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே சாத்தியமானது என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அவர் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட மந்தைவெளி, திருநகர், அருப்புமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். இந்த அருப்புமேடு பகுதி நான் அன்னைக்கு பார்த்து அசந்து போய்விட்டேன். நான் 1971 இந்த பக்கம் வந்த பொழுது இது இருந்த நிலையையும் இன்றைக்கு நாகரிகம் வழியில சென்னையில் இருப்பதை போல் இருப்பதை பார்த்து நான் பிறப்பித்து போய்விட்டேன். இதை பெரும்பதியான வளர்ச்சி திராவிட முன்னேற்ற ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியாகும். குறிப்பாக சிறப்பாக ஒரு ஆட்சியில் தொழில்துறை, விவசாயத்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை, விளையாட்டுத்துறை என்று பல துறைகள் இருக்கும். அதில் முக்கியமானது எது என்று கேட்டால் இந்த பொதுப்பணித்துறை. இது போல டெவலப் பண்றாங்க பார்க்கக்கூடிய பிரச்சனை, அதாவது சமுதாய பிரச்சனை 3வது. 5வது, இந்த சமுதாய முன்னேற்றம் இல்லாவிட்டால் எது செய்ததில்லை. அந்த முன்னேற்றத்தை செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற அரசு. குறிப்பிட்ட சமுதாய மாணவர்கள் படிப்பதற்கு பல சட்டங்களை உருவாக்கினார். அந்த மூலம்தான் நாங்கள் எல்லாம் படித்து முன்னேறணும். அந்த சட்டம் வராவிட்டால் நாங்கள் எல்லாம் படித்திருக்க முடியாது. சட்டத்துக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதே போலதான் உங்களுக்கு நீங்க ஒன்னொன்னு ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். இன்றைக்கு சமுதாயத்தில் ஆழ்ந்து இருப்பது பெண்கள் தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளரிலேயே அதிகமானவர்கள் பெண்கள் தான். நம்முடைய தொகுதியும் அந்த நிலையில் தான் இருக்கிறது. காரணம், இன்னைக்கு சமுதாயத்தில் எதிர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை கவனிப்பது ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கிய கடனாகும். அதைத்தான் கருத்தில் கொண்டு போன தேர்தல் முடிந்தவுடன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்றால், தாய்மார்களே, நீங்கள் கீழே இருக்க வேலூருக்கு போகலாம், வாழ்விக்கு வேலை போகலாம், வேறு வேலைக்கு போகலாம், எங்கு போவதா இருந்தாலும் உங்களுக்கு பஸ் ஃப்ரீ. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல போய் அரசாங்க பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீ, சார்ஜ் கிடையாது என்று சொன்னார். அடுத்து இந்த வருஷம் என்ன செய்தார் என்றால், தாய்மார்கள் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் ஒரு மந்த் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.